ஐயா வணக்கம். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்க இவ்ளோ பூஜை பண்றீங்க, இவ்ளோ மந்திரம் சொல்றீங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சியில போய் பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டீங்க. ஏன் உங்களால பண்ண முடியல? கடவுள் ஏன் உங்களுக்கு அந்த அனுகிரகம் கொடுக்கலையா? அப்படின்னு நான் கேட்கல, நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? கண்டிப்பா. நான் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஐயருங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த நகருக்குள்ள மட்டும்தான் என்ன எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி யாருக்குமே தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது தான் நவராத்திரி 9 நாள் நான் விரதம் இருந்து அம்மா தாய் எப்படியாவது என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவே, நான் ஒரு நிகழ்ச்சியில் போய் பாடணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது தான் கலைமரல் யூடியூப் சேனல் நடத்துறவர் பாத்தீங்கன்னா நமக்கு அறிமுகமாகி இந்த மாதிரி நீங்க பரிகாரங்கள்லாம் சொல்லுங்க, பூஜைகள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் முதல் முறையில சோசியல் மீடியாக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி நான் பாடுறதுல இருந்து ஆடுற வரைக்கும், நான் பண்ற சமையல் வரைக்கும், நான் இங்கே வெளியூர் போனா அங்க போறது எல்லாமே மக்கள்கிட்ட சொல்லி, அது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் நமக்கு எங்க வெளில போனாலும் இன்ஸ்டாகிராம் ஐயரா நீங்க எங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது நீங்க ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நிறைய டேட்ஸ் நமக்கு பண்ண முடியாத அளவுக்கு டேட்ஸ் நிறைய நமக்கு இருக்கு, கடவுள் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நிகழ்ச்சியில, பெரிய பெரிய நிகழ்ச்சியில நான் சொல்லக்கூடாது. ஸோ கூடி சீக்கிரம் நீங்க பார்க்க போறீங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பூஜை பண்ணதுக்காக நம்ம அங்கே கூட்டின்னு போயிட்டு பூஜை பண்ணி நீங்க நல்லா பண்றீங்க, இதுக்கப்புறம் வர பூஜைகள் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும், சிறப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஒருவர் மட்டும்தாங்க. கலைவரல் யூடியூப் சேனல்லேருந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வரைக்கும். ஸோ நம்ம இந்த தமிழ்நாட்டு முழுக்க தெரிஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா நல்ல மக்களால் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது எல்லாம் பண்ணது நான் நம்புற என் முருகர் கடவுள் மட்டும்தாங்க. கடவுள் பொதுவா கடவுள் என்னோட முருகர் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுள் இல்லாம எதுவுமே ஒரு அணு அசையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க புகழ் உச்சியில ஒரே நாள்லயும் போயிட முடியாது, ஒருத்தவங்க ஒரே நாளே பணக்காரங்களும் ஆட முடியாது, பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு சினிமா பாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும். வாழ்க்கையில படிப்படியா ஏறவனுக்கு எப்பயுமே ஆபத்து இல்லைன்றதுக்கு சாட்சி கடவுள். என்னோட வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற, நான் கனவா நினைக்கிற, நான் சின்ன வயசுல கனவா நினைக்கிற ஒரு நிகழ்ச்சிக்குள்ள கண்டிப்பா நான் போய் பாடதான் போறேன். இந்த உலக மக்கள் நீங்க எல்லாரும் பார்த்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லதான் போறீங்க. கடவுள் நம்பி ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்துல இறங்கணும், கெட்டு போனது சரித்திரமே கிடையாதுங்க. தம்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா? மணி அடிக்குது பாருங்க. மக்களோட மனசுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மக்களோட மனசுல கார்த்திக் சிங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சு, மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கேன். கடவுள் கொடுப்பாங்க. அதனால கடவுள் நம்பினோர் யாருமே கைவிடப்படாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னோட வாழ்க்கையே நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.